சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நடக்க போறாரு. நீ நிறைய காரியங்கள துக்கத்தோடு இருக்கிற, கஷ்டத்தோட, வேதனையோட, வேகலத்தோடு கூட இருக்கிற, இங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியே பார்க்க முடியல, சிரிப்பேரும் மூஞ்சில என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதத்துல உன்னை நான் சிரிக்க வைக்க போறேன். இந்த மாதத்துல உன் முகத்துல நான் மகிழ்ச்சியை பார்க்க போறேன். நாங்க போற மகிழ்ச்சி. எந்தெந்த காரியத்துல எல்லாம் நீ துக்கமா இருக்கிறியோ, கஷ்டமா இருக்கிறியோ, அதெல்லாம் நான் உனக்கு கொடுக்க போறேன். அதெல்லாம் என்ன பண்ண போறேன், சந்தோஷமாக்க போறேன். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்ம மகிழ்ச்சியா, இந்த மாதத்திலே கர்த்தர் சந்தோஷமாய் வழிநடத்த போறாரு. அஞ்சு மாதங்களை காட்டிலும் இந்த 6ஆம் மாதத்துல நம்ம சந்தோஷமாய் கர்த்தர் நடத்த போறாரு. எப்படி நடத்த போறாரு, சந்தோஷமாய் நடத்த போறார். அந்தாங்க வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இந்த ஜாதியை திரளார், மகிழ்ச்சியை பெருக பண்ணி மகிழ்ச்சியை அதிகமாக போறாரா ஆண்டவர். உனக்கு மகிழ்ச்சி மேல மகிழ்ச்சி என்ன பண்ண போறாரு, கொடுக்க போறாரு. இந்த மாதத்துல மகிழ்ச்சி மேல மகிழ்ச்சி கொடுக்க போறாரு. உனக்கு வேற செய்தி எல்லாம் மகிழ்ச்சியை உண்டாக்குற செய்திகள் வரப்போகுது. எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுக்க போறாரு. இந்த மாதம் மகிழ்ச்சி மாதமாய் கர்த்தர் போறாரு. இந்த வார்த்தை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு பலிமை செய்ய போகிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் செய்கிறவர். அதுதான் பார்க்கிறேன். மேத்யூ 4:16 வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி பாருங்களேன், நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா என்னென்ன சொன்னாரோ நல்லா கத்துனா, அவர் சொன்ன வார்த்தையை தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, இந்த வார்த்தை கூட நிறைவேறுகிறார். ஏசாயா சொல்லிதான் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சியா எழுத போறாரு. அவர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் பலிக்க செய்ய போறாரு. போன மாதத்திலே வாக்குத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தை கொடுத்தாரு, யெகோவா நீசியே, நான் உங்களுக்கு என்ன தர போறேன், வெற்றி தர போறேன். போன மாதத்திலே கர்த்தர் வெற்றியை இந்த வார்த்தையை பலிக்க செய்ய போறார், பலிக்க செய்திருக்கிறார். ரொம்ப நாளா ஒரு பெரிய நீண்ட நெடுங்காலமான ஜபமா இருக்குது. இந்த பையன்பாடியில ஒரு திருச்சபை கட்டணும், ஒரு திருச்சபை கட்டணும். ரொம்ப நாள் ஜபம். அங்க என்னுடைய அம்மாவுடைய இடம் இருக்குது, எங்க தாத்தாது பெரிய இடம் இருக்குது. ஆனா எங்க மாமா தரவே மாட்டேன். இல்ல அங்கே உங்களுக்கு கிடையவே கிடையாது. என்னதான் அனுமதி சொல்லிக்கிறாரு, உங்களுக்கு கொஞ்சம் கூட இடம் தர மாட்டாங்க. பேசிக்கிட்டே ரொம்ப நாளா பேசுறீங்க. ரொம்ப நாளா அங்க 20 வருஷத்துக்கு மேல இருந்து அங்க அந்த ஊர்ல ஊழியர் செய்யறோம். அந்த பகுதியில 25 வருஷம் நிறைய கிராமங்கள்ல சுவிச்சேர்த்து சொல்லி இருக்கோம். ரொம்ப நாள் கனவு இருக்கு, இந்த ஊர்ல ஒரு திருச்சபை நடத்தணும், ஒரு திருச்சபை நடத்தணும். ரொம்ப நாள் கனவு, பெரிய பாலம் இருக்குது. அங்க ஒரு போதகர் இருந்தார், போதகர். அவரு நடிச்சிருந்தா ஒரு ஆலயம் கட்டி அங்க நடத்திருக்கலாம். அவரு நடத்துவாருன்னு அப்படி கப்பணும். அவரும் மச்சு போயிட்டார், நடத்தவே இல்லை, கட்டவே இல்லை. அதுக்கு பிற்பாடு என் தம்பி ரசிக்கப்பட்டார் சினிமாக்குள்ள. அவரு நடத்துவாருன்னு பார்த்தா அவரு ஜபம் கூட்டாலும் நடத்தினார். அப்புறம் அந்த ஊருக்கிட்டே அவர் எங்க ஊருக்கிட்டே போயிட்டாரு, எந்த ஊருக்கு போனான்னு தெரியல. ரொம்ப நாளும் பாரு, அவங்க திருச்சபை வேணும். இந்த ஊரே இந்து ஆண்டவரை அறியாத மக்கள் 4 பேர் 3 குடும்பம் தான் ஆலயத்துக்கு ரொம்ப தூரம் போயிருக்கிறார். மாமா கிட்ட பேசிங்கன்னா இப்ப இங்க ஜபம் பாடுறத பார்த்து அவர் சபைக்க மாட்டுறது. சபை கட்டணும், மையமாடியில சபை கட்டணும், நம்மள இடம் கேட்டு சபைக்கு வரத்தை விட்ட. அவர் இதுக்கு 6 மாதமா சபைக்கு என்ன பண்ணிருந்தாரு, அதுக்கு ஜபம் இருக்கிறோம். எங்களுக்கு இடம் வேணும், எங்களுக்கு சொந்தமா ஒரு இடம் வேணும். கடைசியா மாதத்துல போய் பேசணும்.
அவங்க வீட்டுல போய் பேசணும், அக்கா எல்லாம் அந்த அண்ணா எல்லாம் போய் பேசுற பிற்பாடு காசுக்கு தான் தரேன், காசுக்கு தான் அதுக்கு ஒரு அட்வான்ஸ் பண்ணணும். இப்ப நாங்க கட்ட போட்டு வீடு கிடையாது, தப்ப தம்பா கட்ட போடுவோம். அவங்க அக்கா வீடு கட்ட போறாங்க, ஆனா நமக்கு இன்னும் வேணும் கட்டத்துக்கு அட்வான்ஸ் பண்ணி கிளீன் பண்ணி ஆரம்பி கல்லெல்லாம் போட்டு வரட்டும். இதெல்லாம் எப்போ நடந்தது? போன மாதத்துல நடந்தது. அதற்கு அப்ப பெரிய பிரச்சனை இருக்குன்னு தான் போனோம், ஆனா ஜெபம் பண்ணோம், எல்லாத்தையும் கத்து விடுதலை கூட அதுதான் நமக்கு என்ன சரிங்களா? அவங்க வார்த்தையை நமக்கு பதக்கி செய்கிறார். அவர்கள் போன மாதம் சொன்னா நான் வெற்றியை தருவேன். எது போனவங்க எல்லாம் நாங்கெல்லாம் போனவங்க எல்லாம் கூட வந்தவங்க எல்லாம் பெரிய ஆளெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா கருத்து செய்தாரு. என்ன பண்ணுவோம்? கட்டப்படும், கத்த கட்டி கொடுப்பார். கட்டே அருள் காலையில ட்ரெயின் எதிரப்ப கூட சொல்ல சபை கட்டணும் பாருங்க, இப்ப ஜபம் பண்றோம்பா, ஜபத்தில் தாங்க நடக்கும். நடக்கும், ஜபம் பண்ணிக்கலாம் இருக்கலாம். செய்வார், இதை செய்தாத அது என்ன பண்ணுவாரு? எவ்வளவு பெரிய அற்புதம் இது கூட அற்புதமாக ஆலயத்தை என்ன பண்ணிருக்காங்க, கட்டி கொடுத்திருக்காரு. ஜெபம் பண்ணுங்கிற 200 பேர் உட்கார்ற இடம் எங்க இருக்குதுன்னு பாக்க நிறைய பேரு ஆர்டர் கொடுக்க கொடுக்கப்படுறாரு. இந்த சபை இந்த ஊழியம் எப்படியே இருக்க போறதில்ல, கத்தர் பெரிய எல்லைக்கு என்ன போறாரு, நடக்க போறாரு. நம்ம அவருக்காக தான் கேட்கிறோம். இங்க இருந்து போற பரலோகத்துக்கு போற அவர் வார்த்தையை நமக்கு பலிக்க செய்கிறவர். வார்த்தையை நமக்கு என்ன பண்றது? பலிக்க செய்யறார். இந்த மாதத்துல கூட கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு பலிக்க செய்கிறார். இந்த மாதத்திலே நம்ம கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? மகிழ்ச்சியை கொடுத்துருவார். சொல்லுங்கள பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன் மகிழ்ச்சி. முன்னாடி முன்னாடி வாமா, முன்னாடி வந்து பக்கத்துல கத்த இந்த மாதம் சொல்லுங்க, சொல்லுங்க பக்கத்துல இருக்க சொல்லுங்க. கத்த இந்த மாதம் மகிழ்ச்சி கொடுக்க போறாரு. மகிழ்ச்சி பார்த்து சொல்லு, ஸ்ரீதேவி பார்த்து சொல்லு, மகிழ்ச்சி கொடுக்க போறாரு. இந்த மாதம் மகிழ்ச்சியை மகிழ்ச்சியை நமக்கு என்ன பண்ண போறாரு? இந்த வசனத்தை மறுக்கிய வாசிங்க. 9 ஏசாயா 9வது அதிகாரம் 3வது வசனம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பாருங்க, அதுக்கு மகிழ்ச்சியை என்ன பண்ண போறார்? நம்மள கர்த்தர் திரளாக்க போறாரா? கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சி பண்ண போறாரு. இந்த மாதம் மகிழ்ச்சியின் மாதமாய் கர்த்தர் மாற்றுகிறார். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போறாரு, சந்தோஷத்தை கொடுக்க போறாரு. இந்த மாதம் முழுவதும் நமக்கு என்ன கொடுக்க போறாரு? மகிழ்ச்சியை கொடுக்க போறாரு. மகிழ்ச்சி கொடுக்கிறப்ப நாம என்ன பண்ணணும்? நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா. மகிழ்ச்சியா என்ன தெரியும்? சந்தோஷம் சிரிக்கணும். மகிழ்ச்சின்னா அது பேர் இல்லாத சிரிக்கவே மாட்டா, சிரிக்கவே சிரிப்பினாலே நான் தெரியல. நிறைய மூஞ்சி சொல்லுங்களேன்,
சில பேருடைய மூஞ்சி எப்படி இருக்குது? சோகமா இருக்குது. நம்ம 8 கத்தம் 8 குந்தா மாதிரி யார் பாருங்க. கடவுளுடைய பிள்ளைங்க போது எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உங்க துக்கத்தை சந்தோஷமா மாத்துவேன். அப்படி துக்கங்களை எல்லாமே கர்த்தர் எப்படி மாத்துவாரா? சந்தோஷமாய் மாத்துவீங்க. பவுல் 4:6 தொடர்ந்து அவருடைய 1வது வசனத்தெல்லாம் சொன்னாரு, கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. அவர் எழுதுற நிருபங்களை சொல்றாரு, சந்தோஷமா இருக்கியா? எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். கடவுளுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? அவையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, நம்ம வேலை செய்யற இடத்துல சரி, நம்ம வீட்டுல எப்படி இருக்கணும்? சந்தோஷமா. சில பேர் வீட்டுல கூட எப்படி இருக்கிறாங்க? மூஞ்ச காட்டிலே இருப்பாங்க. அந்த மூஞ்ச காட்டுறப்ப கண்ணாடி பாத்துக்க பாரு. இது அப்பதான் கேமரா இருக்குல்ல, டக்கு டக்குன்னு கோட்டா பிடிச்சு பாக்கணும். உன் மூஞ்சி இந்த லட்சம் இருக்குது, உன் மூஞ்சி எப்படி இருக்குது? ஆண்டவர் அழகான மூஞ்ச கொடுத்துக்கிறாரு. அந்த மூஞ்ச எப்படி ஆகுறான்? அசிங்கமா. சில பேர் கோபம் வந்தா சிங்கம், சில பேர் கோபம் வந்தா கரடி சிங்கம் மாதிரி. அந்த மூஞ்ச பார்த்தீங்கன்னா சகிச்சு கடவுளுடைய முகம் எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷத்தை தான் ஆண்டவர் இந்த மாதம் கொடுக்கிறப்ப நம்ம சந்தோஷமா இருக்கு. நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம வீட்டுல எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். எப்போதும் எப்படி இருக்கும்? சுகமா இருக்கக்கூடாது. பார்த்தா மத்தவங்க மகிழ்ச்சி ஆகுது. அப்படி ஆகுது. நம்ம பார்க்கும் மத்தவங்களுக்கு என்ன வரணும்? சந்தோஷம் வரணும். அவ்வளவு சந்தோஷமா நம்ம வரக்கூடிய பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷமா சொல்றாரு, உங்களை திருநாக்கி உங்களுடைய மகிழ்ச்சியை பண்ண போறேன். மகிழ்ச்சியை என்ன பண்ண போறேன்? பண்ண போறாரா? மகிழ்ச்சியா நடத்த போறாரா? நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் மகிழ்ச்சியை போற இந்த மாதம் மகிழ்ச்சியின் மாதமாய் கர்த்தர் மாற்றுறாரு. என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொள்ள போறேன். யாருக்கு இந்த வார்த்தை? கடவுளுடைய பிள்ளைகளுக்கு, சபையுள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்ற. இதுக்கு ஆதாரமாக சில தலைப்புகளாக எப்படி எல்லாம் மகிழ்ச்சியாக்க போறாரு நம்ம பார்க்க போறோம். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1 வசனம். 2 சாமுவேல் 3. சவுலின் தாவீதின் குடும்பத்துக்கும் நடந்தது. சவுலுடைய குடும்பத்துக்கும் தாவீதுடைய குடும்பத்துக்கும் ரொம்ப நாளா சண்டை நடந்துகிட்டே இருக்குது. யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. கொஞ்ச காலம் யுத்தம் இல்ல, ரொம்ப நாளா சண்டை நடந்துகிட்டே இருக்குது. சவுலுக்கு குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் ரொம்ப நாளா சண்டை நடந்துகிட்டே, யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நாள் நடக்குது, சண்டை நடந்துகிட்டே இருக்குது. தாவீது வர வர பலத்தான். தாவீது சண்டை நடந்துன்னு இருந்தா கூட தாவீதுக்கு வர வர பலத்தான். கர்த்தர் பெருக பண்ணிக்கிட்டே இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில, பண விஷயத்துல, பொருளாதாரத்துல தாவீது வர வர என்ன பண்றாரு? கர்த்தர் பெருக பண்றார் தாவீத கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் தாவீது என்ன பண்றாரு? உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனாங்க. அவங்க பலம் குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆவிக்குரிய விஷயத்துல, பல விஷயத்துல, எல்லாத்துலயும் அவங்க பலவீனம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா கடவுளுடைய தாவீது வர வர இருக்கிறாரு. தாவீதுக்கு என்ன கொடுக்கிறாரு? பலனை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் என்ன பண்றாரு?
இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை அப்படிதான் நடத்த போறாரு. உன் கையில யுத்தம் பண்ணுகிறவர்கள் பலவீனமாயிடுவாங்க. உன் கையில யாரெல்லாம் யுத்தம் பண்ணி இருக்கிறாங்களோ, போராட்டம் வச்சுங்க போராடிக்கிட்டே இருக்கிறாங்களோ, அவங்க என்ன ஆக போறாங்க இந்த மாதத்துல? பலவீனப்பட போறாங்க. எப்ப பார்த்தாலும் இவங்க கூட ஒரே பிரச்சனையா இருக்குதுப்பா, ஒரே போராட்டமா இருக்குது சொல்லி இருக்கிறீங்க இல்லையா? இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு, அவங்க பலவீனாடி போறாங்க, பலன் இல்லாத போறாங்க. உங்க கூட யாரெல்லாம் யுத்தம் பண்றாங்களோ, ஆனா கர்த்தர் உங்களுக்கு மதியெல்லாம் கர்த்தர் யாரு நீ போராடி இருக்கிறியோ அவங்க மத்தியில கர்த்தர் வந்து பலனை கொடுக்க போறாரு. உங்களுக்கு கர்த்தர் வாங்க போறாரு. இல்லையா? அவங்க பலனே இல்லாத ஆக போறாங்க. கர்த்தர் இப்படிதான் மகிழ்ச்சி ஆக்குவேன்னு சொல்றாரு. இப்படிதான் என்ன பண்றாரு? மகிழ்ச்சியாக இதுக்கு ஆதாரமாக 5வது அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் தாவீது நாளுக்கு நாள் திருப்தி அடைந்தான். நாளுக்கு நாள் தாவீது என்ன பண்றாரு? திருப்தி அடைகிறார். நாளுக்கு நாள் என்ன பண்றாரு? திருப்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆவிக்குரிய விஷயத்துல, குல விஷயத்துல, சுகத்துல, எல்லாத்திலையும் கர்த்தர் என்ன பண்றாரு? அவரை யாரை உயர்த்திக்கிறாரு? தாவீதை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. தாவீதை ஏன் உயர்த்துறாரு? கர்த்தருடைய இல்ல, அவர் கர்த்தரை ஆராதிக்கிறார், கர்த்தருக்காக வாழ்றார், கர்த்தருடைய சத்தியத்துக்காக வாழ்றாரு. அதனால அவரை கர்த்தர் என்ன பண்றாரு? உயர்த்துறாரு. யாரை கர்த்தர் உயர்த்துவார்? கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு யார் முதலிட கொடுக்கிறோ அவங்களுக்கு கர்த்தர் கொண்டுவாரு, உயர்த்துவார், வீட்டுக்கு வர வைப்பான். நீ நிறைய பேர் சொல்றாங்க, என் குடும்பம் வீட்டுக்கே வரல, வீட்டுக்கே வரலைங்க, என் குடும்பத்துல தரித்திரம் இருக்குது, வறுமை இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க கர்த்தர் என்ன பண்றது இல்ல. காலையில ஒரு 6 மணிக்கு நான் பார்த்தேன், வரேன் நான் அந்த வீட்டை அறிமுகப்பட்டாங்க. ஐயா நீங்க சபைக்கு போங்க அப்படின்னு தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐயா இந்த மாதிரி சபைக்கு வரேன்னு சொல்லுங்க, காலையில 6 ரெடியாருமா சபைக்கு வாங்க அப்படின்னு. ஐயா இன்னைக்கு ஐயா கல்யாணம் எங்க சொந்தக்காருக்கு புடவை எடுக்க போறோம் ஐயா, நீங்க எங்கம்மா போறீங்க? ஐயா எத்தனை மணிக்கு போறீங்க? கிளம்பிடுவோம் ஐயா. எத்தனை மணிக்கு போறோம்? ஆனாலும் நீங்க 8 மணிக்கு முடிச்சுட்டு போலாமே, 8 மணிக்கு முடிச்சுட்டு போலாமே. ஆனா அவங்க வீட்டுல அவ்வளவு வறுமை, அவ்வளவு தரித்திரம் இருக்குது. கடவுளுடைய பிள்ளைங்கதான் அவங்க. ஏன் அப்படி நடக்குதுன்னா அவங்க கர்த்தருக்கு முதல் பண்ணல. இங்க தாவீது ஆடு மேய்க்கிறவன்னு ஒரு நாட்டுக்கு ராஜாவும் அவங்களுக்கு மாறுவாங்க. ஆடு மேய்ச்சிருந்தாங்க, அவன ஒரு நாட்டுக்கு ராஜாவாக கர்த்தர் மாத்திட்டு அந்த தாவீது என்ன செய்தார்? கர்த்தரை ஆராதனை தான் பண்ணார், வேற ஒண்ணும் பண்ணல. பைபிள் அதான் கர்த்தருக்கு என்ன பண்ணினா கர்த்தர் கூட என்ன பண்ணுவார்? கர்த்தருக்கு என்ன பண்ணாரு? கர்த்தர் தாவீதை என்ன பண்ணாரு? நாளுக்கு நாள் தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாரை ஆசீர்வதிப்பாரு? கர்த்தரை தேடுகிறார். கர்த்தருக்கு முதல்தான் கர்த்தரை ஆராதிக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவாரு. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவாரு. கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு பலனை போறாரு. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்ல போறாரு? பலனை குறித்து கர்த்தர் உங்க மகிழ்ச்சியா நடத்த போறாரு. உங்க வியாதியிலிருந்து சுகம் கொடுக்க போறாரு. வியாதி இருந்தாலும் உங்க வியாதி ஆண்டு இந்த மாதத்துக்கு வேதத்துல சொல்லப்படுது. ஏசாயா 53:5வது வசனம், இது தழம்புகளால என்ன ஆகும்? இந்த மாதத்தை கர்த்தர் பலனை கொடுக்கிறார். நீ எவ்வளவு பலகீனமா இருக்கிற கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். சொல்லுங்களேன், பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். நல்லா சொல்லுங்களேன், இந்த மாதத்துல கர்த்தர்
அந்த சிம்சோனுக்கு கர்த்தர் பலம் கொடுத்தார். அந்த சிம்சோனுக்கு கர்த்தர் பலம் கொடுத்ததுனாலதான் அந்த அந்த அரண்மனையில இருக்கிற அந்த கேள்விகள் கொஞ்சானா அவரு அவ்வளவு பெரிய பலனை கொடுத்தார். ஆபிரகாமை அடிக்கடி கர்த்தர் பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நான் உனக்கு உங்களுக்கு தரேன். அடிக்கடிக்கு ஆபிரகாமை பார்த்து சொல்றேன், நான் உங்களுக்கு இருக்கிறேன். இந்த மாதத்திலே கர்த்தருக்கு பலனா இருக்க போறார். இந்த 6ஆம் மாதத்திலே கர்த்தர் தான் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? பலன் கொடுக்கிறார். நம்ம ஆரம்ப திருச்சபையில சகோதரி ரஜினாட்டு வந்திருந்தாங்க, சபைக்கு வந்திருந்தாங்க. இப்படி அவங்க ஒரு வீட்டு மூலியமா அவங்க ஆணவ சொல்ல சொல்லி வந்துட்டாங்க. நம்மள திருச்சபையில வீட்டு சபையில வீட்டுல நேரத்துல போய் நானு செக் பண்ணப்பா நுரையீரல பாதி நீ செத்து போயிட்ட டாக்டர் அப்படின்னு. ஏன்னா சரி தொடர்ந்து ஜாப் பண்ணிக்கிட்டே இருந்தோம், பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கிளாஸ கூட எடுத்து வைக்க முடியாது, மூச்சு வாங்க கிளாஸ கூட தூக்க முடியலப்பா. இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. டாக்டர் செத்துருவாருன்றாங்க. சரிங்க பரவாயில்ல, நீ செத்து போனா பரவாயில்ல. ஞானஸ்தானம் எடுத்து என்ன பண்ணிடு, ஞானஸ்தானம் எடுத்துட்டா பங்கேற்க இங்க சத்தா எங்க போக சரிப்பா ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்ப்பா. ஞானஸ்தானம் சரி ஞானஸ்தானத்துக்கு தான் செலவுப்பா. படம் எல்லாம் இருக்குது, பரவாயில்ல என்ன இருந்தா அப்படின்னு நான் பாத்துக்கலாம். அப்புறம் இத்தனை போனோம் ஞானஸ்தானம் கொடுத்தோம். ஞானஸ்தானம் பிற்பாடு அவங்க ஒரு ஹாஸ்டல்ல வேலைக்கே போயிட்டாங்க. ஒரு ஹாஸ்டல்ல எப்படி போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. ஹாஸ்டல்ல போய் வேலை செஞ்சிருந்தாங்க. மாசத்துக்கு ஒரு அடி வருவாங்க. அவருங்க டாக்டர் செத்து போயிட்டாங்க. பாதி மறுபடியும் அந்த எக்ஸைல போயிட்டு இருக்குதுனாங்க. ஆனா கட்டுறது இவன் நாள் இருந்தா நம்ம தான் அடக்காரது எல்லாம் இருந்தா நம்முடைய கர்த்தர் நமக்கு இருக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்தாரு, வேலனை கொடுத்து மகிழ்ச்சியா என்ன பண்ண போறாரு, சந்தோஷமா நடந்து போறாரு. ஒரு சரீரத்துல எங்கெல்லாம் பலகீனம் இருக்குதோ அதுல எல்லாம் கர்த்தர் கொடுக்க போறாரு. அதுல எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போறாரு. ஆதங்கமாக தொடர்ந்து படிங்க. 2 சாமியில் 5வது அதிகாரம் 10வது வசனம். 2 சாமியில் 5 நாளுக்கு நாள் தாவீது என்ன பண்றாரு, விருத்தி அடைந்துகிட்டே இருக்கிறாரு. நாளுக்கு நாள் தாவீதை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. நாளுக்கு நாள் என்ன பண்றாரு, உயர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. பாருங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவன் கர்த்தர் கர்த்தர் என்ன பண்ணாரு, இந்த 6ஆம் மாதம் வரும்போது எல்லா நேரங்களையும் கர்த்தர் கூட இருக்கின்றார். இந்த மாதம் கர்த்தர் பாதுகாக்கிறதுக்காக கர்த்தர் கூடவே இருக்கிறார். அந்த மாதத்துல உள்ள இந்த 6ஆம் மாதத்திலே கர்த்தர் கூட இருக்கிறார். சொல்லுங்களேன், இந்த 6ஆம் மாதத்திலே கர்த்தர் கூட இருக்கிறார். 6ஆம் மாதம் அவர்